அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்துள்ளார். காரணம் வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டினார். ஆனால் உண்மையில் அமெரிக்கா தான் இந்தியாவை வைத்து அதிகம் சம்பாதித்து வருவதாக முக்கிய டேட்டா ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது வர்த்தகத்துக்கு அப்பாற்பட்டு மாற்று வழியில் இந்தியாவை வைத்து அமெரிக்கா 3.53 லட்சம் கோடி ரூபாய் வரை கல்லா கட்டுவதாக கூறி ட்ரம்பின் முகத்தில் கரியை பூசியிருக்கிறது GTRI. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்துள்ளார். இந்த வரி விதிப்புக்கு 2 காரணங்கள். ஒன்று, இந்தியா அமெரிக்கா இடையே நிலவும் வர்த்தக பற்றாக்குறை. 2, ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கும் கச்சா எண்ணெய். இதைத்தான் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதனை நம் நாடு கடுமையாக எதிர்த்துள்ளது. அமெரிக்காவின் வரி நியாயமற்றது. தேச நலனை கருத்தில் கொண்டு இந்தியா செயல்படும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அமெரிக்கா கைவிட்டுள்ளதால் நம் நாடு சீனாவுடன் சேர்ந்து செயல்பட தொடங்கியுள்ளது. இது ட்ரம்பின் கோபத்தை இன்னுமே அதிகப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யாவுடன் காட்டும் நெருக்கத்தால் இந்தியாவின் பொருளாதாரம் செத்துப்போய்விட்டதாக ட்ரம்ப் விமர்சனம் செய்தார். தற்போது சீனாவுடன் நெருக்கம் காட்டி வருவதால் இந்தியா எங்களுக்கு வரியை போட்டு கொள்கிறது என்று ட்ரம்ப் விமர்சித்திருக்கிறார். இதனால் 2 நாடுகள் இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் தனது வலைதளம் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அமெரிக்காவை இந்தியா வர்த்தகத்துக்காக பயன்படுத்துகிறது, ஆனால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய மறுக்கிறது. இதனால் அமெரிக்காவுக்கு இந்தியாவுடன் அதிக வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அமெரிக்காவின் பொருட்களுக்கு அதிகப்படியான வரிகளை விதிக்கிறது என்று குற்றம் சாட்டி வருகிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு நம் நாட்டிலிருந்து மொத்தம் $87.3 பில்லியன் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதேவேளையில் அமெரிக்காவிலிருந்து நாம் $41.5 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை மட்டுமே இறக்குமதி செய்தோம். இதனால் நம் நாட்டுடன் அமெரிக்காவுக்கு 4.34 லட்சம் கோடிக்கு வர்த்தக பற்றாக்குறை உள்ளது. இதனை சுட்டிக்காட்டித்தான் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு வரியை போட்டிருக்கிறார். அதோடு நம் நாட்டின் பொருளாதாரத்தை தரக்குறைவாக பேசி வருகிறார் ட்ரம்ப். ஆனால் ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டின் பின்னணியில் உண்மை இல்லை என்ற ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் வர்த்தக பற்றாக்குறை நிலவினாலும் கூட இந்தியாவை வைத்து அமெரிக்கா லாபமடைந்து வருவதாக டேட்டா ஒன்று வெளியீடாகியிருக்கிறது. அதாவது இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் வர்த்தக பற்றாக்குறை நிலவினாலும் கூட இந்தியாவை வைத்து அமெரிக்கா லாபமடைவதாக டேட்டா வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அதாவது GTRI தன்னுடைய டேட்டாவில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு வர்த்தக பற்றாக்குறை உள்ளது உண்மைதான். ஆனால் வர்த்தகம் மட்டுமின்றி பிற அனைத்து வருவாயையும் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு $35 பில்லியன் முதல் $40 பில்லியன் வரை உபரி வருவாய் கிடைக்கிறது. அமெரிக்கா இந்தியாவுடன் $45 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த வணிகம் அடிப்படையில் பார்த்தால் அமெரிக்கா இந்தியாவுடன் $35 முதல் $40 பில்லியன் வரை வருவாய் உபரியை கொண்டுள்ளது. இந்த கணிசமான வருமானம் பல்வேறு ஆதாரங்களிலிருந்து கிடைக்கிறது. கூகுள், மெட்டா, அமேசான், ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து அதிக வருமானத்தை பெறுகின்றன. இந்த நிறுவனங்கள் ஆண்டுதோறும் இந்தியாவிலிருந்து 15 முதல் 20 பில்லியன் வருவாயாக ஈட்டுகிறது. அதேபோல மெக்டொனால்ட்ஸ், கொக்கோகோலா மற்றும் பல அமெரிக்க நிறுவனங்கள் 15 பில்லியனுக்கும் அதிகமான டாலர்களை சம்பாதிக்கின்றன. வால்ஸ்ட்ரீட் நிதி நிறுவனங்கள் மற்றும் ஆலோசனை நிறுவனங்கள் 10 - 15 பில்லியன் கட்டணமாக பெறுகின்றன. வால்மார்ட், IBM, டெல் உள்ளிட்ட நிறுவனங்கள் 15 முதல் 20 பில்லியன் பெறுகின்றன. அது மட்டுமின்றி மருந்து காப்புரிமைகள், ஹாலிவுட் படங்கள், ஸ்ட்ரீமிங் சேவைகள் உள்ளிட்டவற்றின் மூலமாக அமெரிக்காவுக்கு வருமானம் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதேபோல அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்கும் இந்திய மாணவர்களின் கல்வி கட்டணம் மற்றும் உள்ளூர் பொருளாதாரங்களுக்கான அவர்களின் பங்களிப்பு உள்ளிட்டவற்றிலிருந்து $25 பில்லியன் அதிகமாகத்தான் பங்களிப்பு கொடுக்கிறார்கள் என கூறப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது பொய். இந்தியாவுடனான வர்த்தக உறவில் அமெரிக்காவும் அதிகமாக பலனடைந்து வருகிறது. இதைத்தான் இந்த டேட்டா வெளிப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் இந்தியாவால் நஷ்டம் என பஞ்சப்பாட்டு பாடி வரும் ட்ரம்பின் முகத்தில் இந்த டேட்டா கரியை பூசி உள்ளது. Subscribe to One India and never miss an update.